உள்ளத்தில் ஆழத்திலிருந்து வந்த வார்த்தை. என்ன சொல்லுங்க, அவருடைய எண்ணங்களில் கூட நான் இருக்கிறேன். ஆமென் சொல்லுங்க. மறுதலித்த பேதுருவையும் சொன்னார், உண்மையில் சபையை கட்டுவேன். பின்மாறி போன யோனாவுக்கும் வாய்ப்புகளை கொடுத்தார். ஆண்டவர் யாரையுமே கைவிடுகிற தேவன் அல்ல. கவனிங்க, அந்த வசனத்தை ரொம்ப படிப்பாங்க, ரொம்ப வாசிப்பாங்க, கேளுங்க. இப்போ கேளுங்க. எஸ், சிநேகிதனே, நீ என்னத்துக்காக வந்திருக்கிறாய் என்றார். அடுத்த வசனம் 51 இருக்கு இல்லையா? அப்பொழுது இயேசுவோடு இருந்தவர் ஒருவன், என்ன பாருங்க எல்லாரும், இது ஒரு ஆழமான சத்தியம். கவனிங்க, என்ன பாருங்க, அதாவது மாமிசத்தில் இருக்கிற வைராக்கியம் முக்கியம் அல்ல, ஆவில் இருக்கிற வைராக்கியம் தான் முக்கியம். நீ நிறைய பேருக்கு மாமிசத்தில் வைராக்கியம், நான் அப்படி, நான் இப்படி, இது என்ன வைராக்கியம்? இது அந்த வைராக்கியம் இல்லை. இதே வைராக்கியம் ஆவில் இருந்திருந்தா அவர் அவனை பாராட்டியிருப்பார். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? பினெகாஸ் ஆவியில வைராக்கியம் கொண்டான். நிறைய பேருக்கு அந்த வைராக்கியம் இல்லை. ஆண்டவருக்காக வாழ்வேன், பாடுதான், கஷ்டம்தான், போராட்டம்தான், கண்ணீர் தான், புலம்பல் தான், அவதூறு தான், பிரச்சனை தான், ஸ்டாண்ட் ஃபார் ஜீசஸ் சொல்லுங்க. இயேசுக்காக நிற்பேன். ஆமீன். சரி இடம் கொடுக்கல, சிந்தை இடம் கொடுக்கல, நம்ம சூழ்நிலை எதுவுமே இடம் கொடுக்கல, ஆனால் இயேசுவுக்காக. கவனிங்க, தேவன் இதை விரும்பலை, அவரோடு பின்பற்றி தான் விரும்புகிறாரு. ஒரு சின்ன கேள்வி, உங்களை பார்த்து யாராவது பின்பற்றுகிற அளவுக்கு நீங்கள் இருக்கிறீங்களா? உங்களை பார்த்து உங்களை பின்பற்றுகிற அளவுக்கு உங்கள் வாழ்க்கை இருக்குதா? எதை விதத்தில்? உங்கள் பொறுமையை பார்த்து, உங்கள் நடக்கையை பார்த்து, உங்கள் பேச்சை பார்த்து, உங்கள் செயலை பார்த்து, ஈவன் உங்கள் உடையை பார்த்து கூட. பொறுமையான அம்மா, பொறுமையான ஐயா, அன்பாக இருப்பார், கோபமே பட மாட்டார். ஆமீன். அப்படி இல்லைன்னா என் வாழ்க்கையில் அர்த்தமே இல்லை. இது தேவையில்லாத ஒன்று. கவனிங்க, இந்த வேகத்தை எங்கே காட்டிருக்கணும்? இயேசுவுக்காக வாழ்வதில், அவருக்கு பின் செல்வதில். இந்த வார்த்தை அடிக்கடி போடுது. எல்லாரும் அவரை விட்டு ஓடி போனார்கள். என்னங்க? எல்லாரும். பேதுரு தூரத்தில் பின் சென்றான். ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? அவனை பாருங்க, யோவான் 6:70 அவனை பார்த்து சொல்லுவார், பிசாசின் மகனே. யோவான் 6:70, யோவான் 6:70. இயேசு அவனை நோக்கி,